திருப்பலியானது திருவாளர் பிரான்சிஸ் முருகேசன் மாணிக்கச்செல்வி குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகன்கள் மரியா ஆனந்த், சுரேஷ் ஸ்டாலின், மருமகள்கள் சத்யா, பிரபா, லீதியால் ஆகியோரின் உடல் நலனுக்காகவும், பேரப்பிள்ளைகள் எலிஷா, மூவிஷா, யாஸ்மின் மேத்யூ இவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவர்களும் உறவினர் மற்றும் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் ஜபிக்கிறார்கள். குடும்பத்திலே மரித்த மாணிக்கச்செல்வி, ஐயப்பன் ஆகியோரது ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜபிக்கிறார்கள். மேலும் திருவாளோனப்பன் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜபிக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, அகில உலக திரு அவையோடு இணைந்து லூர்து அன்னையினுடைய திருவிழாவை தாய் திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. லூர்து அன்னை தன்னை தேடி வந்த ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவள் அறிமுகப்படுத்துகின்றாள். அவரிடம் கேளுங்கள் என்பதுதான், அவரிடத்தில் ஜெபியுங்கள் என்பதுதான். நாமும் இந்த தூய திருப்பலியில் அன்னை மரியாள் தன்னையே முழுவதுமாக ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தது போல நாமும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுப்போம். சிறப்பாக அன்னை மரியாளோடு இணைந்து அந்த ஆண்டவரை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் தடையாக இருக்கக்கூடிய பாவ குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லா
ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற லூர்தனையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அன்னையினுடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவசனங்கள் 10-14 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவசனங்கள் 10-14 முடிய. எருசலேமில் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவர் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி.
என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? Alleluia, 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 ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கும். உமது வார்த்தை உண்மை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பருவாருவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்து என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக நமது ஊரில் உள்ள லூர்து அன்னையினுடைய கெபியின் முன்பாக நம்பிக்கையோடு நாம் கூடியிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடத்தை எல்லாம் பார்க்கின்ற போதெல்லாம் அது பெரிய இடமாக இருக்காது. அன்னை மரியா யாருக்கெல்லாம் காட்சி கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே அதிகாரத்தில் உள்ளவர்கள் அல்ல, அல்லது பெரிய பெரிய மனிதர்கள் அல்ல. மாறாக எளிமையான மனிதர்கள், ஏழை எளிய மக்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அது லூர்து நகராக இருக்கட்டும், பாத்திமாவாக இருக்கட்டும், ஏன் நமது வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், எந்த இடமும் பிரபலமாகாத ஒரு இடம்தான். அதே போல காட்சியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுமே சாதாரண மக்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏன் அன்னை காட்சி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்கின்ற பொழுது, அன்னை
தன்னை பெருமைப்படுத்துவதற்காக அவள் காட்சி கொடுக்கவில்லை. தன்னை விளம்பரப்படுத்துவதற்காக அவள் தோன்றவில்லை. மாறாக அவள் காட்சி கொடுத்ததும் அவள் வெளிப்படுத்தியதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் கேட்க வேண்டும் என்பதுதான். எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். இயேசு உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இயேசு சொல்வதை நாம் செய்கின்ற பொழுது நாம் அற்புதங்களை காண முடியும், அதிசயங்களை காண முடியும் என்பதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பலர் எது வேண்டுமென்றாலும் சொல்லலாம். நாம் ஏன் அன்னையை இந்த இடத்திலே வணக்கம் செலுத்த வேண்டும் என்றால், அன்னை என்பவள் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தியவர்கள். எனவே அன்னை வழியாக நமக்கு மீட்பு கொடுக்கப்பட்டது. அந்த மீட்பரை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் அந்த அன்னையினுடைய உதவி தேவைப்படுகிறது. ஆண்டவர் அன்னை மரியாளுடைய உதவியை பெற்றுக்கொண்டு நமக்கு மீட்பரை கொடுத்தார் என்பதுதான் நம் திருச்சபை நமக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, 1858 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் தெற்கில் உள்ள அந்த லூர்து நகரில் தான் அங்கு ஒரு சிறிய ஊர். அந்த இடத்திலே இயல்பாக வாழ்ந்து கொண்டிருந்த, அதாவது தங்களுடைய அன்றாட வாழ்வுக்காக பிழைத்து கொண்டிருந்த அந்த மக்கள் கூட்டம்தான். அந்த மசப்பியல் குகை அருகே ஏழை சிறுமி பெர்னதத் என்பவள் தன்னுடைய வாழ்வுக்காக அவர் சிறு சிறு கட்டைகளை அவள் புரக்கி கொண்டிருந்தாள். அப்படி மரக்கட்டைகளை சேகரித்துக் கொண்டிருந்த போதுதான் அன்னை மரியாள் அவள் காட்சி கொடுத்ததை பார்க்கின்றோம். அந்த காட்சியிலே 3 விதமான காரியத்தை அவள் சொல்கின்றார். நாமே அமல உற்பவி என்று சொல்கின்றார். பாவம் இல்லாதவள், களங்கம் இல்லாதவள், அது மட்டுமல்ல குற்றம் இல்லாதவள் என்று குறிப்பிடுகின்றார். இந்த மறை உண்மையானது பின்னால் தான் திருச்சபைக்கு வந்தது. ஆனால் திருச்சபை வருவதற்கு முன்பாகவே நாமே அமல உற்பவம் என்று சொல்லி அன்னை மரியாள் விவரமே தெரியாத அந்த பெர்னதத் என்ற சிறுமிக்கு அவள் வெளிப்படுத்தினாள். உன் பெயர் என்ன என்று கேட்டபோது அன்னை சொன்ன வார்த்தை இதுதான், நாமே அமல உற்பவம். இரண்டாவதாக நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் பெர்னதத் சிறுமிக்கு சொன்ன இரண்டாவது காரியம், மக்கள் ஒவ்வொருவரும் மனமாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதையும் நாம் செய்ய வேண்டும். அதே போல நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்பதையும் ஆணித்தரமாக சொன்னார்கள். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அந்த இடத்திலே இருக்கக்கூடிய நீரூற்று, அந்த நீரூற்று வெளிப்படுகின்ற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் இன்றும் குணம் பெறுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் இந்த லூர்து நகரில் உள்ள மசப்பியல் குகையை பார்க்கின்ற பொழுது அது நோயாளர்களுடைய நகரம், அது விசுவாசிகளுடைய நகரம். வேதனையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கெபி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எத்தனை மக்கள் கூடுகிறார்களோ அத்தனை பேருக்கு புதுமை நடக்கிறது. உடலிலும் உள்ளத்திலும் அவர்கள் புதுமையை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். எனவேதான் புனித பெர்னாடு அழகாக சொல்லுவார், மரியாவின் பெயர் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்பிக்கை பிறந்து கொண்டிருக்கிறது சொல்வார். அதே போல மறைந்த புனித திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் சொல்வார், லூர்து என்பது நலம் கிடைக்கும் இடம் மட்டுமல்ல, மாறாக நம்பிக்கை கிடைக்கக்கூடிய இடம் என்று அவர் சுட்டி காட்டுவார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த லூர்தனையினுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். என் ஆண்டவர் இயேசு எனக்கு என்ன சொல்கிறார்? அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவருடைய வாயிலிருந்து திருவாய் மலர்ந்த முதல் வார்த்தை மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்பதுதான். நாம் மனமாற்றம் பெற்றுவிட்டாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் இருக்காது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அதைத்தான் சொல்கின்றார். அன்னை மரியாள் நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகின்றாள். எனவே அந்த லூர்து நகரில் உள்ள எல்லா மக்களும் நம்பிக்கைவாதிகளாக இருப்பார்கள். ஒவ்வொருவருமே விசுவாசத்தோடு அந்த நற்கருணை ஆண்டவரை சுமந்து வருகின்ற பொழுது, ஆண்டவரே தாவீதின் திருமகனே எனக்கு இரங்கும், என் பிள்ளைகளுக்கு இரக்கமாயிரும், என் கணவருக்கு இரக்கமாயிரும், என் நோய்கள் நீங்கும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்வை நாம் முன்வைப்போம். நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள் இதோ இந்த கெபியிலும்
நமக்காக காட்சி கொடுக்கின்றாள். தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றாள். உலகத்துக்கு மீட்பரை கொண்டு வந்தவள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவள். இன்று நமது குடும்பத்துக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த தாயினுடைய கரத்தை பிடித்து நாம் நடப்போம். அவள் நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்வாள். ஆமீன். உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம். சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் செந்நீர் கிண்ணத்தில் தருகின்றோம். உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம். சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் செந்நீர் கிண்ணத்தில் தருகின்றோம். ஏற்றிடுவே தந்தாய் ஏற்றிடுவே, மாற்றிடுவே எம்மை மாற்றிடுவே. ஏற்றிடுவே தந்தாய் ஏற்றிடுவே, வாழ்வின் உறவாய் மாற்றிடுவே. உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம். சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் செந்நீர் கிண்ணத்தில் தருகின்றோம். கோதுமை மணிகள் நொறுங்கும் மனங்கள் மகிழ வேண்டுமே. பகிர்ந்து வாழும் புதிய உலகம் படைக்க வேண்டுமே. சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் தாயின் நினைவு கொண்டாட்டத்திலே மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக்கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அறிவித்தீர். தூய ஆவியினால் உடல் எடுத்து அன்னை மரியாளிடமிருந்து பிறந்தார். புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கரம் விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர்.
விண்ணக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவியிருக்கும் முது திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் சிறப்பாக இந்த கல்வாரி திருப்பலியிலே கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் பிரான்சிஸ், முருகேசன், மாணிக்க செல்வி இவருடைய குடும்பத்தையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய மாணிக்க செல்வி, ஐயப்பன், லோனப்பன் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த எம்முடைய லூர்து அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் தரும் இந்த தெய்வீக திருப்பலியிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் முது திருவுடலை திரு இரத்தத்தை உணவாக கொடுத்திருக்கின்றீர். புனித கன்னி மரியாவை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவரோடு இணைந்து இறையன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் முழந்தாளிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நாம் எத்திசையும் புரிவோம். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே எழுந்திருக்கின்றார். நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள் அறிமுகப்படுத்திய அதே ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்திலும் இதோ இந்த பலிபீடத்திலும் இருக்கின்றார். அந்த ஆண்டவரை நாம் உற்று பார்ப்போம். அந்த ஆண்டவர் சொல்வதெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை காண்போம். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் அது நமக்கு ஏற்ற சூழ்நிலையாக மாற்றுவார். தாவீது மன்னன் கோலியாத்தை எதிர்கொள்கின்ற பொழுது அவன் சொன்னான், இந்த சண்டை உனக்கும் எனக்குமானதுமல்ல, மாறாக உனக்கும் என் கடவுளுக்கும் உள்ள சண்டை. இதோ ஆண்டவர் பெயரால் நான் வருகிறேன், அவர் இன்று எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்று சொன்னான். அவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவரை அவன் நம்பினான். ஆண்டவரை நம்புகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு கழுகுகளின் இளமையைப் போல மாற்றப்படுகிறது. அவர் நம் பாவங்களை மன்னிக்கின்றார், நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உடலிலும் உள்ளத்திலும் நலத்தை கொடுக்கின்றார், மனதுக்கு ஆறுதலை கொடுக்கின்றார். அந்த ஆண்டவரை நாம் இதோ இந்த தெய்வீக பிரசன்னத்திலே காண்கின்றோம். கண்களை மூடி சிறப்பாக நமது குடும்பத்துக்காக ஜெபிப்போம். மசப்பியல் குகையிலே நற்கருணை ஆண்டவரை சுமந்து வருகின்ற பொழுது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்பதுதான். இதோ இந்த இடத்துல நாம் நற்கருணை ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே என் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே தாவீதின் திருமகனே என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே தாவீதின் திருமகனே நாங்கள் செய்கின்ற பணிகளிலே நீர் இரக்கமாயிரும்.
நாங்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதித்தருளும். எங்கள் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். எங்கள் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கம் இருந்தாலே போதும். இந்த உலகத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள்தான். நற்கருணை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அந்த ஆண்டவரை நாம் நிறைவான ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ள நம்மை நாம் தயார் செய்வோம். நாம் ஜெபிப்போம். அன்னை மரியாள் காட்சி கொடுத்த போது சொன்ன வார்த்தை ஜெபியுங்கள் என்பதுதான். மனமாற்றத்திற்காக ஜெபிப்போம். கணவர் மனமாற வேண்டும், பிள்ளைகள் மனமாற வேண்டும். இதோ மனமாற்றத்தினுடைய அடையாளமே நாங்கள் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டும் என்பதுதான். ஆண்டவரே ஆசீர்வதியும். இந்த இடத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது நாங்கள் மிகப்பெரிய ஒரு காரியத்தை காண வேண்டும். ஆண்டவரே, அது வல்லமையான கிருபை இந்த இடத்திலே நிறைந்து இருப்பதாக ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி சிறப்பாக ஜெபிப்போம். ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான். இதோ நம் ஆண்டவர் நற்கருணை வடிவிலே இருக்கக்கூடிய ஆண்டவருடைய முதல் வாசகத்திலே நாம் வாசித்தது போல ஆறு போல நிறை வாழ்வை நான் பாய்ந்தோடச் செய்வேன். யாருக்கு என்றால் விசுவாசிகளுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு. ஆண்டவரே, என் குடும்பத்திலே உமது ஆசீர்வாதம் ஆறு போல இருப்பதாக. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே, இறைவா, நற்கருணை ஆண்டவரே, உம்முடைய தாயினுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய நாளிலே கானாவூர் திருமணத்திலே நீர் உடனிருந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தீரே. இதோ எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம் திருமுன்னால் தாழ்ச்சியோடு நிற்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு தாய் தாழ்ச்சிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. தன்னையே தாழ்த்தி இதோ உமது அடிமை என்று சொன்னாள். ஆண்டவரே, குடும்பமாக இணைந்து நாங்கள் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது அடிமையாக இருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உமது தெய்வீக கிருபை எங்களுக்கு கிடைப்பதாக. உடலிலும் உள்ளத்திலும் நோய்களோடு போராடி கொண்டிருக்கின்றோம். உலக நோயாளர்கள் தினமான இந்த நாளிலே எங்கள் ஊரில் உள்ள எல்லா நோயாளிகளையும் ஆண்டவரே உமது திருக்கரத்தில் பெயர் சொல்லி ஒப்புக் கொடுக்கின்றோம். நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொன்னீரே. எசேக்கியாவின் நோயை நீக்கியவர் நீர். இஸ்ராயேல் மக்கள் பாம்பினால் கடிக்கப்பட்ட போது அவர்களுடைய நோய்களை எல்லாம் நீக்கிய தெய்வம் நீர். உமது பணி வாழ்விலே எத்தனையோ நோயாளர்களை தொட்டு குணப்படுத்தி இருக்கின்றீர். ஆண்டவரே, உடல் வேதனையால் இதோ வீட்டிலே படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து பார்த்து உம் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் தலையிலே நீர் கரங்களை வைத்து ஆசீர்வதித்தருளும்.
தங்கள் பணிகளை செய்வதற்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, சிறப்பாக இதோ இந்த நோய் வந்துவிட்டதே என்று சொல்லி வாழ்க்கையினுடைய விரத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும் அப்பா. உம்மை பொறுத்தவரை எல்லாம் லேசான காரியம் என்பதை உணர்கின்றோம். அன்பான ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தலை முதல் உள்ளங்கார்வளை ஆசீர்வதித்திருளும். ஆண்டவரே, உடலிலும் உள்ளத்திலும் நோய்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். பல நேரத்திலே சொல்ல முடியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் நோய்களை குணமாக்கும். மாண்புயர் யோவருள்ள மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திருரத்தை இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவரே, உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களையும் எங்களையும் உம் திருப்பாத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, யாக்கோப்பின் திருமுகத்திலே இதோ நோயுற்றோர் மீது எண்ணெய் பூசுகின்ற பொழுது அவர்கள் குணம் பெறுவார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவரே, எங்களுடைய நெற்றியிலே மந்திரிக்கப்பட்ட இந்த எண்ணெயை நாங்கள் அடையாளமாக பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்கள் உடலிலும் உள்ளத்திலும் இந்த எண்ணெய் பூசுகின்ற பொழுது ஆறுதலையும் உடல் உள்ள நலனையும் கொடுப்பதாக. ஆண்டவரே, அன்று ஆரோனின் தலையிலிருந்து வழிகின்ற எண்ணெயானது அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, எங்கள் நெற்றியிலே பூசப்படக்கூடிய இந்த தைலம் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வரிசையாக வந்து பெற்றுக்கொள்ளவும். அப்போது பாடற்குழுவினர் விண்ணப்பத்தை கேட்பவரை இந்த பாடலை பாடுவார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா.
சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. குருடர்களை பார்க்கச் செய்தீர், மூடவர்கள் நடக்கச் செய்தீர். குருடர்களை பார்க்கச் செய்தீர், மூடவர்கள் நடக்கச் செய்தீர். ஐயா, மூடவர்கள் நடக்கச் செய்தீர். ஐயா, மூடவர்கள் நடக்கச் செய்தீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. அன்புக்குரியவர்களே, முடிந்தவுடன் உங்களுக்கு தேநீர் தயாராக இருக்கின்றது. ஆகையால் அனைவரும் டீ அருந்திவிட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வருகின்ற புதன்கிழமையிலிருந்து சாம்பர் புதன்கிழமை ஆரம்பமாகிறது, தவக்காலம் ஆரம்பமாகிறது. ஆகையால் தவக்காலத்தில் அனைவரும் முழுமையாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தவக்காலத்தில் ஒரு நாள் நடைபெறுகின்ற தியானம், காலை முதல் மதியம் வரை தியானம் நடைபெறுகின்ற தியானத்திற்கு மதிய உணவோடு நாம் அந்த தியானம் நிறைவு அடைகின்றது. அந்த தியானத்திற்கு ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் ஒரு குடும்பத்திற்கு 50 ரூபா வசூல் செய்து நீங்கள் கொடுத்திட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும், அதாவது அன்பியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் தனியாக 50 ரூபாய் அந்த அன்பியத்தில் அந்த மொத்தமாக அந்த ரூபாயை வசூல் செய்து நீங்கள் கொடுத்திட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் திரு யாத்திரை நாம் செல்ல இருக்கின்றோம். அதற்கும் நீங்கள் உங்களது பெயர்களை பதிவு செய்திட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, புனித மரியாளின் மாசற்ற இருதயமே, புனித சுசேப்பரே, புனித இன்னாசியாரே, புனித அந்தோணியாரே, புனித செபஸ்தியாரே, புனித மிக்கேல் அதிதூதரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரே, புனித திருமலுக்கு யோவானே, தந்தை மகன் துயாவின் பெயராலே